அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி சூர்யா சிவா ஒரு ஆடியோ லீக் பண்ணார். அதன் பிறகு அது சார்ந்த விவாதங்கள் நிறைய போச்சு. அவரே போய் திமுக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பல உண்மைகளை கக்கியிருக்கிறாரு. இந்த ஆடியோவில் என்ன இருக்குது, இது பேசுனது சரியா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருள். அதை தனியாக பேசலாம். திருச்சி சூர்யா சிவா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சு பண்ணாரா, ஒருவேளை அது பிளட்டில் இருந்து பண்ணின விஷயமா இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவர் பாஜகவில் இருக்கிறதா சொல்கிறார் இல்லையா. இப்போ இந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு ஒரு திமுக சேனலாக போய் உட்காந்து யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு எந்த விதமான காரணமும் இல்லாமல் எந்த விதமான அறமும் இல்லாமல் எதிர்ப்பாங்களோ அவங்க கூட உட்காந்துக்கிட்டு தான் இது பேசுகிறாரு. ஓகேங்களா. பாஜகவுக்கு சாவர்கர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு போராளி அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய பார்வை. ஆனால் திமுகவாக இருக்கட்டும், திராவிடத்தை ஆதரிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நாம் தமிழராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சாவர்கரை ஒரு பெரிய பொருட்டாக கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே பாஜக வேறு தலைவர்களை கட்டமைச்சு அவங்கள் சார்ந்த தலைவர்களை கட்டமைக்கும். உண்மையிலேயே இங்கே உண்மையாக போராடிய தலைவர்கள் புறக்கணிக்குதுங்கிற ஒரு கருத்து பொதுவாகவே உள்ள கருத்து. சாவர்கர் உங்களுக்கு பெரிய லீடர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன முக்கியமாக இவர் சொல்லிட்டாரு அப்படின்னாக்க, துரைமுருகன் குண்டாஸ் போட்டு ஜெயிலில் இருந்தப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாராம். இனிமேல் நான் உதயநிதியை பற்றி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அவன் சாவர்கர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜகவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சாவர்கரை நீங்கள் போராளியாக ஏற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் சாவர்கர் மன்னிப்பு கேட்குற பரம்பரை அப்படின்னு நீங்கள் அதை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்னும் அந்த திமுக மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, திமுகவுக்கு தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது லைட்டாக அந்த கொண்டை மட்டும் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, பாஜகவில் இருக்கிற எல்லாருமே திருச்சி சூர்யா சிவாவினுடைய இந்த கருத்தை நீங்களும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்றது தான். சாவர்கர் மன்னிப்பு கேட்குற பரம்பரை தான்யா, அப்படி தான்யா அவர் மன்னிப்பு கேட்பார், மன்னிப்புனாலே சாவர்கரியா அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? இதுதான் பாஜகவினுடைய கருத்தா? அப்புறம் பாக்கெட்லேயே வச்சிருக்கிறாராம்ல, அண்ணாமலையை பாக்கெட்லேயே வச்சிருக்காருன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னத்தை ரெக்கார்டு பண்ணி வச்சு பாக்கெட்டில் வச்சாரு அப்படின்னு தெரியல. பாக்கெட்லேயே இருக்கிற அண்ணாமலை அப்படியே நிமிர்ந்து பார்த்து, ஆமாங்க இதுதான் எங்கள் கொள்கை, நாங்களும் அவர் மன்னிப்பின் மறுரூபமாக தான் பார்க்குறோம், மன்னிப்பு கேட்பதின் மறுரூபமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உங்கள் எல்லாருடைய சிந்தனையும் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவருக்கு மட்டும் ஏன் சாவர்கர் மன்னிப்பு கேட்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் திமுகவுடைய பிளட்டில் தான் அவர் இயங்குறாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. இது ஒரு சைடு பாஜகவுடைய ஐடியாலஜி அண்டு இவங்களுடைய தாட் என்னவா இருக்குது அப்படின்றது. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது. ஜெயிலில் இருந்த சாட்டை துரைமுருகன் உதயநிதியை பற்றி நான் எந்த விதமான வீடியோவும் போட மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, இந்த 3 துறையும் திமுக தவறாக கையாண்டுருக்கு, தவறாக கையாண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் மேலே குண்டாஸ் போடும்போது ஒரு 5-6 சட்டங்கள் போட்டு இந்த பாதிப்புகளை ஏற்படுத்த இவர் இவருடைய பேச்சு காரணமாக இருந்துச்சு, அதனால் இவர் மேலே நாங்கள் குண்டாஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக இத்தனை சட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போடுவாங்க இல்லையா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டீங்க. அதை தான் அரசு வக்கீல் வாதாடுவார். இந்த பாதிப்புகளை ஒரு சமூகத்துக்கு ஏற்படுத்த பார்த்தாரு, அதனால நாங்கள் இவர் குண்டாஸ் போட்டு உள்ள வச்சிருக்கிறோம் அப்படிம்பாரு. இவங்க தரப்பு என்ன போராடும் அப்படின்னா, அது இல்லை, அது உண்மை இல்லை அப்படின்னு போராடி தான் நீங்கள் அது குண்டாசை உடைச்சி வெளியில் வரணும். ஆனால் இவரை உள்ளே கொண்டு நீங்கள் வச்சதுக்கு ஒரு 5 சட்டம் இந்த புத்தகங்கள் என்ன இருக்கோ அந்த சட்டங்களை சொல்லி நீங்கள் உள்ளே கொண்டு வச்சுட்டீங்க. ஆனால் லெட்ரு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் விட்டாங்கிறீங்க. உள்ளே இருக்கிற ஒரு நபர் லெட்ரு எப்படி எழுதி கொடுக்க முடியும்? அப்படி எழுதி கொடுத்துருந்தால் இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கா, திமுக சார்ந்த ஆட்கள் சிறைத்துறையை, காவல்துறை அதிகாரிகள் மூலிமா சிறைத்துறை அதிகாரிகளை பிடிச்சி இந்த மாதிரி சொல்லுங்கள் அவர்கிட்ட, அவர் இனிமேல் உதயநிதியை பற்றி பேசவே மாட்டார் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் கருணை காட்டலாம். அப்போ கருணை காட்டுறதுன்னா என்ன? இவங்க வழக்கு எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்க இல்லையா, நான் எங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு இவங்க வாதாடுவாங்க இல்லையா. வாதாடும் போது அரசு என்னென்ன காரணங்களை வச்சு, அரசு வழக்கறிஞர் என்னென்ன காரணங்களை வச்சு வாதாடுறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்போது எழுதி கொடுத்துட்டா அரசு வழக்கறிஞர் நாங்கள் டைல்யூட் பண்ணி விட்டுறோம், எங்களுடைய கேள்விகளை கொஞ்சம் நாங்கள் கம்மியாக கேட்டுக்கிறோம். வடிவேலு ஒரு படத்தில் பண்ணுவார்ல, நீ பேசும்போது நான் சும்மா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க வைக்கிற வேலையை நாங்கள் செஞ்சுருவோம். ஆனால் நீங்கள் எழுதி கொடுக்கல அப்படின்னா எங்களால் கேள்வி மேலே கேள்வி கேட்டு குழப்பம் மேலே குழப்பம் கொண்டுட்டு உங்களை வெளியில் விடாத வேலையை நாங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கிறது தான் லாஜிக்காக இருக்க முடியும் இல்லையா. அப்போது ஒரு காவல்துறை அதிகாரியை பயன்படுத்தி, காவல்துறை அமைப்பை பயன்படுத்தி சிறைத்துறை அமைப்புக்குள்ளே இவங்க அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நீ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துரு, இனிமேல் எதுக்கு உனக்கு பிரச்சனை, நாங்கள் வெளியில் விட்டுறோம், பட் நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு வேலை இவர் ஒத்திருந்தால் அதை நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஒத்திருந்து எழுதி கொடுத்தாருன்னா இந்த லெட்டர் மேலேயும் போயிருக்கு. யார்கிட்ட இந்த நபருக்கு போகணுமோ அந்த நபர் வரைக்கும் அது போயிருக்கும். அந்த நபருக்கு போன பிறகு என்ன நடந்திருக்கும், இனிமேல் நீங்கள் இந்த கோர்ட்டில் வாதாடும் போது அரசு வழக்கறிஞர்
அதுவும் அரசு அமைப்பு இல்லையா, நீதித்துறையை சார்ந்த அமைப்பு இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் லிபரலாக இருங்க, டைல்யூட் பண்ணி விட்ருங்க, நீங்கள் வந்து கன்சர்ன்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் தான் இவங்க வாதம் வந்து ஜட்ஜினால் வந்து ஏற்கப்படும். இல்லை ஒருவேளை ஜட்ஜுக்கிட்டே பேசி ஓகே இனிமேல் விட்டுருங்க, நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னு பண்ணாங்களா, இது எல்லாமே கேள்வி இல்லையா. இப்போ திருச்சி சூர்யா சிவா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் வெளில வந்தான் அப்படின்னு. அப்போது இது இப்படி நடக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலைகள் நடக்கணும். அப்போ இவ்வளோ வேலையும் திமுக செஞ்சுது அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா சொல்கிறாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குன்னு கூட வச்சுக்கிங்களேன். அப்போது இது திமுக வந்து சூர்யாவை கேட்குமா? இதெல்லாம் கிடையாது, நாங்கள் எப்படி இந்த அமைப்பால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது தன்னிச்சையாக செயல்படுது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? திருச்சி சூர்யா சிவாவுக்கு கண்டனம் எழுப்ப போகிறாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைன்னு அமைதியாக இருந்துட்டு இவர் சொன்னது உண்மை தான், நாங்கள் தான் இந்த அமைப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ திமுகவுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே பேசி விட்டார். அப்போ மொதல் விஷயம் வந்து சாவர்கரை பேசி பாஜகவுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி விட்டார். அதன் பிறகு வந்து இன்னும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த ரெக்கார்டிங் பண்ணுறதுங்கிறத பற்றி அப்படி இப்படி பேசி ஆடுறோம், அதெல்லாம் பேசிட்டு ரெக்கார்டிங் பண்ணுறது தப்பு, நான் இதனால் பண்ணேன்னு சொல்லிட்டு திமுக பொதுவாக ரெக்கார்டிங் ஆதரிக்காது. கனிமொழியை வந்து இப்போ யாரோ எம்பியாக இருக்காருன்னு சொன்னார். இப்போ இருக்கிற எம்பியில் ஒருத்தர் வந்து யாரோ கனிமொழியை தப்பாக பேசினதை வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு வந்து கனிமொழிகிட்ட காட்டினதாகவும், காட்டும் பொழுது வந்து அவங்க வந்து கேட்டுட்டு போன பிறகு இந்த நபரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா திமுக இந்த ரெக்கார்டிங் பண்ணுற கல்ச்சரை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். திமுக தான் சமூக நீதியை வாங்கி கொடுக்குது, சாதி ஒழிப்பு போராடுது, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி விடணும், இந்த மக்களுடைய நலனே எங்களுடைய வந்து தலையாய கடமை அப்படின்னு சிந்திக்குது அப்படின்னா இந்த சிந்தனை தான் பேச்சாக வரும். நான் எண்ணம் என்னவா இருக்குது, என்னுடைய செயல் என்னவா இருக்குது, அது சார்தான் என்னோட சிந்தனையும் இருக்கும், அதில் இருந்தால் எல்லாமே வெளிப்படும், அதுலேருந்து தான் நான் பேசுவேன். அப்போது நான் நல்லதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் பேசி என்ன வேணாலும் வெளில விடலாம். எப்போவுமே நான் இந்த மக்கள் நலன் பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னா, எப்போ பேசுகிறதா இருந்தால் ரெக்கார்டு பண்ணி வெளியில் விட்டோம் அப்படின்னாக்கா, எப்போ பார்த்தாலும் மக்கள் நலனே பேசிகிட்டு இருக்கான், சாப்பிடும்போது சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறான், தூங்கும்போது சமூக நீதி பற்றி பேசுகிறான், அடுத்து எந்திரிச்ச உடனே வந்து வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும்னு பேசுகிறான், மக்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான், இவன் தான் என் தலைவனாக இருக்குன்னு தானே யோசிப்பாங்க. ஆனால் ரெக்கார்டு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அங்கே ஒரு கண்டிஷனாக அங்கே வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது மக்களுக்கு போய் சேரக்கூடாத விஷயங்களை பேசுவார்கள், அதனால் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கல்ச்சராக இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேலத்தில் வந்து ஒரு திமுக பெண் நிர்வாகி வந்து தன் மீது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாவட்ட செயலாளர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஆதாரமாக வந்து ஆடியோ ரெக்கார்டு பதிவு பண்ணி வெளியில் விட்டுட்டாங்க. அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சூர்யா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க நியாயமான விஷயத்தை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு மேலே நியாயம் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே குற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் லைட்டாக கிளைம் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் திமுக என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா, இந்த பொண்ணை தூக்கி வெளில போட்டுருச்சுன்றாரு. எப்படி சமூக நீதியும் தர்மத்தையும் காப்பாற்றினவங்க உண்மையிலேயே குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்த பெண்ணை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்களாம் ரெக்கார்ட் பண்ணதுனால. பொதுவாக யோசிச்சு பாருங்கள், நான் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னா பொதுவாக குற்றச்சாட்டுக்கு கட்டாயமாக ஆதாரம் இருக்கணும். ஏன்னா கேட்குறேன் வந்து காதில் கேட்டுட்டு ஆமாங்க நீ சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை தூக்கி தூக்கில் போட்டுருங்க, இல்லை அவனை கட்சி விட்டு நீக்கிருங்க, தண்டனை கொடுத்துடவே முடியாது இல்லையா? அது நடக்கவே நடக்காது எங்கேயுமே. எந்த குற்றச்சாட்டுக்குமே ஒரு ஆதாரம் வேணும். அப்போது நான் போய் குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆதாரம் என்ன இருக்குது? வேறு எதுவுமே கிடையாது. நடக்கிற விஷயங்களை நான் பதிவு பண்ணால் மட்டும்தான் நான் ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியும். அப்படி தான் நீதியை வாங்க முடியும் இல்லையா? என்ன நடந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட ஆதாரம் கேட்பான். ஆதாரம் இல்லைனா ஒன்றுமே நடக்காது, சாட்சி இல்லைனா ஒன்றுமே நடக்காது இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணி இந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு கொடுத்தா அது எப்படி நீ ரெக்கார்டு பண்ணலாம்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் கட்சியை விட்டு தூக்குவீங்க அப்படின்னா என்ன கணக்கு இது? அப்போது நீ ரெக்கார்டும் பண்ணக்கூடாது, என்ன தப்பு நடந்தாலும் அதை நீ வந்து மேலே கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் திமுகவில் வந்து நீதியும் நேர்மையும் இருக்குது அப்படின்னு திருச்சி சூர்யா சிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ வந்து பழனியாண்டி வந்து குவாரி நடத்துறதாகவும் அந்த குவாரியில் நிறைய முறைகேடு நடந்ததாகவும் அப்போ வந்து தணிக்கைத்துறை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து பல கோடி ரூபா வந்து அபராதம் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி வந்து துரைமுருகன் வீடியோ போட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவும் இவரும் பேசி வந்து எம்எல்ஏட்ட ஒரு பணம் வாங்கிட்டு அந்த வீடியோவை நீக்கினதாகவும் ஒரு ஐட்டத்தை தூக்கி போட்டிருக்காரு. இப்போ என்ன நமக்கு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா, இவர் வந்து ஒரு இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு குவாரி விதிகளை பயன்படுத்தி நடத்தலை, மீறிட்டாரு. அப்போ வந்து இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து சரியில்லை, நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபைன் போட்டுட்டாங்க. தப்பு பண்ணினாங்க, ஃபைன் போட்டாங்க, மறுபடியும் இவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இந்த இடத்துல இவர் வீடியோ போட்ட பிறகு இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ போடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கும், இல்லை இந்த மாதிரி வீடியோ போடாத, நான் வந்து உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் பணம் தந்ததாவோ இல்லை இவர் பணம் கேட்டதாவோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் எனக்கு தெரியும்ன்றாரு. பணம் கேட்டதும் தெரியும், பணம் கொடுத்ததும் தெரியும், எம்எல்ஏவே என்கிட்ட பேசினாரு, என் ஊர் தானே அது அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க,
குற்றச்சாட்டு நடந்துருச்சு, அரசாங்க அமைப்பு அபராதம் போட்டுருச்சு, அபராதத்தை கட்டியாச்சு. அதன் பிறகு யாரோ வீடியோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு இருக்குது. உங்களுடைய நோக்கம் என்னன்னு பாருங்கள். பாஜகவில் இருந்து நீங்கள் பாஜக காரனாக யோசிச்சிங்க அப்படின்னா பணம் கொடுத்தது தப்பு. ஏன்னா அது சட்ட ரீதியாக ஒன்று நடந்திருக்கு. அதன் பிறகு அப்போ அதை தாண்டின விஷயம் ஏதோ இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அப்போது பணம் கொடுத்தது திமுக நபர், திமுக சிட்டிங் எம்எல்ஏ, வாங்கினது வந்து நாம் தமிழர் கட்சி. இந்த ரெண்டு கட்சியுமே அவங்களை வந்து பகிரங்கமாக எதிர்த்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு கட்சியுமே பாஜகவை இங்கே வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிற கட்சிங்க. திமுக தீவிரமாக இருக்கிற மாதிரி காட்டும், ஃப்ளோவில் சொல்லிட்டேன். நாம் தமிழர் மிக தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற கட்சி, இது எதுக்கிற மாதிரி இருக்கிற கட்சி. அப்போது ரெண்டு பேரை வீழ்த்தாலே உங்களுக்கு லாபம் இல்லையா? ஒரு பாஜக காரனா இந்த ரெண்டுமே வீழ்த்துறது தான் உங்களுக்கு வெற்றி. அப்போது இந்த ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் சட்ட ரீதியாக அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. இடி இருக்குது, பிடி இருக்குது, சிகரெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து இந்த ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்கும் வளர்ச்சியாக இருக்கும். ஐயோ முறைகேடுகளை தடுக்கிறதுல நான் பாஜக மாதிரி ஒரு கட்சி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத காட்டவும் பயன்பட்டுருக்கோம். ஆனால் அது தெரிஞ்சு அமைதியாக இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து இங்கே சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் சாட்டை துறைமுறையான குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறத தாண்டி இதில் வேறு எதுவுமே தெரியல. ஆனால் உண்மையாக இது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பாஜக காரனாக செய்ய வேண்டிய விஷயம் இது கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத டீப்பாக போயிருக்கணும், போகலை. பட் வந்து எம்எல்ஏ பணம் கொடுத்தாரு அப்படின்னா வாங்கினாருன்னோ ஒரு கதையை அடித்து விட்டுட்டீங்க. அந்த ஆடியோவில் இப்போ நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நாம் தமிழர் கட்சி பாஜக கூட தொடர்பில் இருக்குது அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இதனால் என்ன லாபம் பாஜகவுக்கு? இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் சொல்கிற காரணம் என்னன்னாக்கா, எங்கள் தலைவர் வந்து அவர் இப்படி பேசிட்டாரு, அதனால் நான் வந்து அதை வெளியில் கொண்டு வந்தேங்கிறீங்க. நீங்கள் என்ன நீங்கள் பேசிக்கிட்ட ஆடியோலேயே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இல்லைங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னங்க எங்கள் தலைவரை இப்படிலாம் பேசுகிறீங்க, தேர்தல் நேரங்க அப்படின்னு இப்படி ஒருத்தன் என்கிட்ட பேசினாவே நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நார்மலான வார்த்தையாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தைகளெல்லாம் ஆய்வு பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அதான் நார்மலாக இருக்கும். பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாக்கில் இருக்குது இல்லையா? அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் பாஜகவையும் நீங்கள் வந்து அண்ணாமலையும் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா பெருசாக உங்களை நான் தாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு அது நல்லது, அண்ணாமலைக்கு அது நல்லது. இது திமுக தான் அடிக்க போகிறன்றார். திமுக தான் அங்கே அதிகப்படியான வாக்குகள் பெற்றுச்சு அப்படின்னா வெற்றி பெற இடத்துல திமுக, அடுத்து அதிமுக அப்படிங்கிற லெவலில் தான் வரும். நீங்கள் இது ரெண்டையும் உடச்சி வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ எங்களுடைய நோக்கம் திமுக மேலே தான் அதிகமாக இருக்குன்னா ஆரம்பத்துலேருந்து என்னோட எண்ணமும் அதுதான். திமுக தான் அதிகமாக அடிக்கணும் நீங்கள். ஏன்னா ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறவனை தான் வேகமாக அடிக்கணும். ஒன்றாவதாக ஒருத்தன் ஓடுறான்ல, நான் ரேஸில் வெற்றி பெறணும்னு நினச்சேன்னா எவன் முதல் இடத்துல வருவானோ அவனை விட வேகமாக ஓடணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். 4வது இடத்துல வர்றவனோட வேகமாக ஓடுனா போதும், அவனை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம், அப்புறமா 1வது இருக்கிறவன் டார்கெட் பண்ணுவோங்கிற. நான் முதல்ல வரணும், அதனால் முன்னாடி எவன் நிற்கிறானோ அவனை தான் அடிக்கணும். அப்போது எப்பொழுதுமே திமுக மேலே அடி அதிகமாக இருக்கும். ஆண்டது அதிகம் அவன் தான் இங்கே அதிகமாக ஆண்டிருக்கிறான், அவன் தான் இங்கே அதிகமாக நல்லதும் பண்ணியிருக்கான், கெட்டதும் பண்ணியிருக்கான். அப்போது அதை தாண்டி நான் போகணுன்னா அவனை தான் வேகமாக அடிக்கணும். அடுத்து திமுக, பாஜக. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளரவே இல்லை. பாஜகவை திமுகவும் மற்ற ஆளுகளும் பேசாமல் இருந்தாலே பாஜக இங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது. மீடியாவும் திமுகவும் பாஜகவை விட்டுட்டா நீங்கள் சலடை போட்டு சலிக்கணும் பாஜக எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. அப்போது இவன் நீங்கள் தோக்கடிக்கிற இடத்துலவே இல்லை, அவன் தோக்கடிக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போனாலே அவன் இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் இது வேறு மாதிரி கட்டமைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்க போகுது. அது நீங்கள் அண்ணாமலையின் வெற்றியின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலோ பாஜக மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலோ இவர் இப்படி சொன்னதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடலாம், போடாமல் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அது உண்மையிலேயே அந்த நலன் விரும்பியாக இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், திமுக ரொம்ப அடிக்கிறன்றாரு, அது நமக்கு சாதகமாக போகும், ஏற்கனவே வீக்கர் கேண்டிடேட்னு வர சொல்லிட்டாரு, அப்போ இன்னும் அடிப்போம்னு சொன்னாக்க நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக போயிடும், அதிமுக உடஞ்சி போய் கிடக்கு ஒன்றுமே இல்லை, ஸோ நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா அண்ணாமலையின் வெற்றி மீது நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் வெளில சொல்லி என்ன சொல்லிட்டீங்க, இந்த வீடியோ வெளில போட்டுட்டீங்க. வெளில போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே 2 பேருக்கு டீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, நான் 10 நாள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக பேசுவேன் அப்படின்னு இப்போது அதிகப்படியாக அண்ணாமலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நார்மலாக அடிச்சிருக்கலாம். ஏன்னா கட்சியினுடைய பலம் பார்த்து திமுகவை 60% அடி, அதிமுகவை ஒரு 30% அடி, பாஜகவை ஒரு இவ்வளோ அடி. ஏன்னா பாஜகனுடைய வீரியம்ங்கிறதுங்க அவ்வளோ தானே, அதுக்கு மேலே இல்லை. கூட்டணி இல்லைன்னா உங்களுக்கு 5% ஓட்டு கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ மாற்றி நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க, பாஜகவை மரணடி அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி விட்டீங்க. அப்போது அண்ணாமலையின் வெற்றி மீது உங்களுக்கு சிறிதளவு கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெரியுது. நீங்கள் எல்லாம் என்ன இந்த வீடியோவில் உட்காந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா, இவங்க 2 பேரும் பாஜகவும் இதுவும் கூட்டணியில் இருக்குது அப்படின்னு கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் என்ன சொல்லுது அப்படின்னா, மீடியானா நியாயமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன ஒதுக்காத விஷயத்துலேருந்து பாஜக இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு மிகப்பெரிய சதி செஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே
சதி செஞ்சிருச்சுன்னு பேசும்போது நீங்கள் ஒரு 4 ஒட்டுத்திருந்த பீஸுங்களை உட்காந்துக்கிட்டு ஐயோ பார்த்துட்டிங்களா இவங்க 2 பேருக்கும் கூட்டணி இருக்குது, இதை தான் நாங்கள் ரொம்ப காலமாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதை நீங்கள் வெளிக்கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் சொல்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நீங்கள் திமுகவையும் போட்டு தாக்கிட்டீங்க சில ரகசியங்களை உடச்சி. நாம் தமிழர் கட்சியில் சில பேர் எனக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு கல்லை வீசி விட்டுருக்குறீங்க. பட் அது 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 உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம். அப்புறம் பாஜக மேலேயும் படுபயங்கரமான கல்லை வீசிட்டீங்க. அண்ணாமலை வெற்றி நடந்துடவே கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் பண்ணின வேலை ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை திமுக ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறீங்க. இங்கே தான் என்னால் விவாதிக்க முடியுங்கிறீங்க, இங்கே தான் கருத்தாக்கமாக நடக்குங்கிறீங்க. எங்கே இவங்க கூட உட்காந்துட்டு கருத்தாக்கம் அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் 5 பேரும் ஒரே திசையில் ஓடிட்டு இருக்கிறீங்க. இதுதான் விவாதமாக இது. அப்புறம் அதில் ஒருத்தர் சொல்கிறார், மிகப்பெரிய அறிவாளி, புரட்சி பண்ணி மாற்றி இந்த மாநிலத்தை நாங்கள் மாற்றி கட்டிடுவோம் அப்படிங்கிறவர். ஒரு கட்சிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கிறதாங்க. எல்லா கட்சிக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கலைஞர் ஜெயலலிதா கிட்ட சில நன்மைகளை கேட்டிருக்கிறாரு, இவங்க உடனே செஞ்சு தருவாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா கலைஞர்கிட்ட நன்மைகளை கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் காலங்காலமாக இருக்குது. அது கொள்கை சார்ந்தது கிடையாது. சின்ன சின்ன அந்த கரெக்ஷன்ஸான விஷயங்கள் நடக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இவர் ஐயா சொல்கிறாரு, ஒரு புரட்சியாளர், கான்ட்ராக்டருக்குள்ள ஒரு திமுக கான்ட்ராக்டர் ஒரு அதிமுக கான்ட்ராக்டர் இருக்காரு அப்படின்னாக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களும் எப்பவுமே இருக்கும். இந்த தடவை நீ எடுத்துக்கோ, அடுத்த தடவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும் அப்படின்றாரு. இது ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறாரு. என்ன இருக்கோ ஸ்டேட்டஸ் கோ. நீ தான் சமூக நீதியும் இதுவும் பேசுகிறவனா? யோசிச்சு பாருங்கள். கான்ட்ராக்ட் விடுறதுங்கிறது நிறைய போட்டியாளர்கள் இந்த வேலையை 50 லட்சத்தில் முடிக்கணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணுதுன்னா, இல்லை நான் 49 பண்ணித்தரேன், நான் 48 பண்ணுறேன், நான் 45 பண்ணுறேன், நிறைய பேர் போட்டி போடணும். யார் குறைந்த விலைக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு லாபம். அப்போ அந்த விலையிலிருந்து அவன் அதை தரமாக செஞ்சு கொடுத்துட்டு அதுலேருந்து அவன் ஒரு லாபம் பார்த்துக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. அப்போது அப்படிலாம் கேட்க வேண்டாம். 50 ரூபாய்க்கு நீ இன்றைக்கி எடுத்துக்கோ. அவன் 50 ரூபா தானே சொல்லியிருக்கான். 50 ரூபாய்க்கு நீ இன்றைக்கி எடுத்துக்கோ, வேறு யாரும் கேட்கல. அடுத்த தடவை வரும்போது நீ 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதை பேசணும்ல. இதெல்லாம் பேசாமல் தான் நீங்கள் இந்த அரசியலை திருத்துறதுக்கு பிடுங்கி திரும்பி நடுறதுக்கு வந்தீங்களா? அப்படி பேசுகிறீங்க ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க எதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நாம் தமிழர் கட்சியை இந்த திசையில் மாற்றணும் அப்படின்னு. அது கிடையாது அப்படிங்கிறது சின்னத்தை பிடுங்கின பிறகு கண்கூடாக தெரிஞ்சுது. என்ஐஏ ரெய்டு கண்கூட அதை காட்டிடுச்சு. பிஜேபி நாம் தமிழருடைய வீழ்ச்சியின் மீது தான் மிக கவனமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை பிஜேபிக்கு சார்பாக நாம் தமிழர் போகுது அப்படின்னாக்க ரொம்ப லைட்டராக விட்டுருக்கலாமே. நாம் தமிழருக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருந்தாலே, விவசாய சின்னத்தை கொடுத்துருந்தாலே அவங்களுடைய வாக்கு சதவீதம் எங்கேயே வந்திருக்குமே. அது திமுகவோட ஓட்டும் வரும், அதிமுகவோட ஓட்டும் வரும். என்ஐஏ ரெய்டை விட்டாங்க. அப்போது திமுக என்ன பரப்பி வச்சுருந்துச்சு, சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வராத அளவுக்கு நாம் தமிழர் பாஜகனுடைய பி டீம்னு பரப்பி வந்துருச்சு. அந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அதே சின்னத்தை கொடுத்தா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு போகாமல் இங்கே வந்துடும். அதிமுக உடஞ்சி கிடக்கிறதுல ஓட்டு கவலையாக இருக்கிறது, இந்த லீடர்ஷிப்பில் விருப்பம் இல்லாத இருக்கிற ஆட்களுடைய ஓட்டு இங்கே வந்துடும். அப்போது அந்த பக்கம் வெற்றி வாய்ப்பை பெறவங்களுடைய பர்சன்டேஜ் எல்லாம் இவங்க கரைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு பலம் தானே அது. அப்போ அமைதியாக விட்டுருப்பாங்க இல்லையா? அமைதியாக ஏன் விடலை? இது பி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக உண்மையிலே எதிர்க்கிறது இவங்க தான். அப்போது நீங்கள் வேறு ஒன்று கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் கொண்டையை மறைக்க மறந்துட்டீங்க. உங்கள் கொண்டையில் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பட் எப்படி இதை பாஜக அணுகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சூர்யா சிவாவை அண்ணாமலை எப்படி அணுகப் போகிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் பார்த்துங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணலான்னு வச்சிங்களேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த முறை வேறு வேறு விஷயங்களில் என்ன ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு விஷயத்தை அணுகும்போது யார் அதிகமாக பலன் பெறா, யார் அதிகமாக அதனால் வீழ்ச்சி அடைகிறாங்கிறத பொறுத்து தான் யாருக்காக யார் செய்கிறதுங்கிறதுல வந்துடுது. இந்த விஷயத்தில் பொதுவாக வீழ்ச்சி யாருக்கு இருக்கும் அப்படின்னா அது நாம் தமிழர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம். ஏன்னா நீங்கள் ஐயோ இவங்க இப்படி தானா அப்படின்னு இந்த அரசியலில் நுனிப்புள் மேறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மத்தியில் வேணால் நீங்கள் ஒரு சின்ன கருத்தியலை கட்டமைச்சிட முடியும். அதே மாதிரி அது யாருக்கு பலனாக போகும் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் பலனாக போகும். ஏன்னா அவங்க பாஜக வேண்டாம், நாம் தமிழர் பியூராக இருக்கிறாங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சலசலப்புகள்னால அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் டீப்பாக போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க உடனே ஐயோ இப்போ திமுக மட்டும்தான் பாஜக எதுக்குது போல், அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிற சூழல் வரலாம். அப்போது நீங்கள் பண்ண செயல் நன்மையை திமுகவுக்கும் தீமையை நாம் தமிழருக்கும் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்காக வேலை பார்க்கிறீர்கள்? பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு நன்மையும் கிடையாது இதில். அப்போது நீங்கள் என்னவா இருக்கிறீங்கிறத அரசியல் புரிந்தோர்கள் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யட்டும். அரசியலை உற்று கவனியுங்கள். உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஒழுங்காக கவனித்தா மட்டும்தான் அது புரியும். அப்போ தான் நம்மளாலையும் சரியான முடிவெடுக்க முடியும். நாம் தமிழர் மைக் சின்னத்திற்கு நம்மளுடைய வாக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு படித்த இளைஞர்கள் தங்களால் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுறாதீங்க.
பெரியார் வந்து ஒரு தடவை சொன்னாராம், பச்சை தமிழன் காமராசு விட்றாதீங்க, கை பிடிச்சிக்கங்க அப்படின்னு. நம்ம கையை விட்டோம், ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை பிடிச்சிக்கோங்க. மிகப்பெரிய வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.